வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் பின்புதலாய் புலகரிதல் விஞ்ஞானம் என்போம் விண்மூல வெளியறிதல் மெய் பிரம்ம ஞானம் விண்முதலாய் புலகரிதல் விஞ்ஞானம் என்போம் விண்மூல வெளியறிதல் மெய் பிரம்ம ஞானம் பின்னறிவும் மெய்யறிவும் விளங்கி மனம் தேறி விழிப்புடனே இறை வழியில் அறநெறியில் வாழ்வோம் விண்ணறிவும் மெய்யறிவும் விளங்கி மனம் தேறி விழிப்புடனே இறை வழியில் அறநெறியில் வாழ்வோம் விண்ணறிவும் மெய்யறிவும் ஒரு சேர கூட்டி வியத்தகு அறிவு மனம் செயல் விளைவு தேர்ந்து விண்துகளின் சுழல் விரைவில் வெளியாகும் காந்தம் விளைக்கும் மாறு விந்தை கண்டால் பிரம்ம ஞானம் விண்துகளின் சுழல் விரைவில் வெளியாகும் காந்தம் விளைக்கும் மாறு விந்தை கண்டால் பிரம்ம ஞானமாம் எல்லையற்ற இறைவெளியே ஏக பரம்பொருளாய் எல்லோரும் உணர்ந்திடலாம் எளிய முறை உண்மை இல்லை தெய்வம் என்போரும் இவ்வெளியே அறிவாய் இயங்கு முறை உணர்ந்திட்டால் ஏது மத போர்கள் இல்லை தெய்வம் என்போரும் இவ்வெளியே அறிவாய் இயங்கு முறை உணர்ந்திட்டால் ஏது மத போர்கள் வல்லமையாய் அவ்வறிவே வானில் உயிர் வகையில் வளம் அமைத்து நலம் கூட்டும் வகை மனிதர் கண்டால் தொல்லை தரும் விலங்கினத்தின் வழி குற்றமேது தொல்லை தரும் விலங்கினத்தின் வழி குற்றமேது தூய வெளி தெய்வம் என்றால் பிரம்ம ஞான விளக்காம் தூய வெளி தெய்வம் என்றால் பிரம்ம ஞான விளக்காம் இறைவெளியே பிரம்மம் தெய்வம் என்றும் அதே தன் இறுக்கமான சூழ்ந்தழுத்த இயல்பினால் விண்ணான பின் முறையான தற்சுழலால் மோத வெளி உரசிட முகிழ்ந்த சிறு அலைகள் நிழல்வின் என்னும் காந்தம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐந்துமாய் மனமுமாக உயிர் வகையில் மலர்ந்த வகை கண்டிட கரைகள் என்ற தீய வீணை கடல் கடந்து இறைவனில் கலந்து நிற்கும் பேரறிவே பிரம்ம ஞானம் பூரணம் கலந்து நிற்கும் பேரறிவே பிரம்ம ஞானம் பூரணம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமையவும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வளித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். இத்துணை அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இப்புருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞானம் குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி
குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். ஞானம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 32ஆம் பாகம், ஆத்மாவை பற்றிய 11ஆம் அமர்விலே மேலும் சில கருத்துக்கள். ஆத்மா பிண்டம் கேட்பதில்லை. நிறைவு பெறாத ஆசைகளின் தாக்கமே மீண்டும் ஒரு பிறவியை அல்லது ஒரு உடலை நாடச் செய்கிறது. நிறைவாக வாழ்ந்தவருக்கு எந்த வகையான ஆசையும் இல்லாததால் சந்ததி கூட இருக்காது. குழந்தை பேறு இல்லாமல் போவதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். உலகியலில் முற்றும் நாட்டமில்லாத தம்பதியருக்கு சந்ததி இருக்காது. இது எப்படி அடையாளம் காண்பது என்றால், குழந்தை இல்லையே என்ற ஏக்கமோ வருத்தமோ இருக்காது. 2வது வகை, ஒரு குழந்தை இல்லையே என்று ஒவ்வொரு கணமும் சித்திரவதை செய்கின்ற ஆயுள் தண்டனை. கோவில் கோவிலாக சுற்றி கொண்டே இருப்பாங்க. இங்க போன குழந்தை பிறக்கும், அங்க போன குழந்தை பிறக்கும். இது கர்மா விதித்த ஆயுள் தண்டனை. இந்த 2 வகைகளுமே தெய்வ நீதி புரியாத சாதாரண மக்களுக்கு இதனுடைய காரணங்கள் விளங்குவதே இல்லை. பொதுவாக உடலை மையமாக கொண்டு ஆத்மா வாழ்கின்ற ஆயுள் காலத்தில் பல அனுபவங்களை பெறுகிறது. கொண்டு வந்த முன்வினை, 3 வயதுக்கு பிறகு சேர்த்து கொண்ட தன்வினை, இந்த 2 கர்ம பலன்களின் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடிகிறதோ அதை நிறைவாக அனுபவித்து விட்டால் ஆத்மாவிலே ஆசைகளின் தாக்கம் குறைந்து போகும். விளைவு லேசாக இருக்கும். இப்ப நிறைய பொருள் உள்ள பை எடை அதிகமாக இருக்கும். குறைந்த பொருட்கள் உள்ள பை எடை குறைவாகத்தான் இருக்கும். அது போல ஆத்மாவிலே ஆசா பாசங்கள், பந்தம், பற்று இவை அனைத்தும் அதிகமாக இருந்தால் எடை கூட. இது குறைய குறைய எடையும் குறைந்துதானே போகும். லேசான ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகின்ற போது பூமியை கடந்து பிரபஞ்ச களத்தோடு இணைந்துவிடும். விடுதலை பெற்ற இந்த ஆத்மா உறவு, நட்பு, தேவை, ஆசை, சுகம் என்று எதற்கும் பந்தப்படுவதில்லை, பிண்டம் கேட்பதும் இல்லை. இதை சாயுச்சிய நிலை என்று ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். அடுத்தது ஆத்மாக்களின் ஸ்கைலேப். அதாவது இந்த வான்வெளியில் தங்குகின்ற இடம்.
உடலை விட்டு பிரிந்த ஆத்மா தங்கும் நிலைகளை 4ஆக பார்த்திருக்கிறோம். இதிலே சாலோக்கியம் என்பது கீழ்நிலை, இந்த பூவுலகை சார்ந்த ஆத்மாக்கள். அகால மரணம் அடைந்த ஆத்மாக்களும் நிறைவு பெறாத ஆசைகளை சுமந்திருக்கின்ற ஆத்மாக்களும் உலக வாழ்வே உன்னதமானது என்று எண்ணி இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை விரும்புகின்ற ஆத்மாக்களும் இன்னமும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதால் இவை பூமியை கடந்து போக முடியாமல் இங்கேயே தேங்கிவிடுகின்றன. பக்குவம் அடைந்து விட்டால் பூமியின் காந்த களத்தை தாண்டி மேலே சூரிய களத்திற்கு போய்விடலாம். பூமிக்கு திரும்பி வராத இந்த நிலை சாமீபியம். சமீபம் சொல்றோம் இல்லையா, பூமிக்கு அருகில் சூரிய களத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களின் நிலை சாமீபியம், சாரூபியம் இல்ல சாமீபியம். சூரிய களத்தையும் கடந்து பிரபஞ்ச களத்தை அடையும் ஆத்மாவின் நிலை சாரூபியம். ரூபம் என்றால் தோற்றங்கள், உருவங்கள். அப்ப எண்ணற்ற தோற்றங்களும் உருவங்களும் வாழ்கின்ற இயங்குகின்ற இடம் இந்த உலகம், பிரபஞ்சம். அங்கு அதிலே தங்குகின்ற ஆத்மாவின் நிலை சாரூபியம், உச்சகட்டம், சாய் உச்ச நிலை, இறைநிலையோடு கலந்த நிலை. இந்த வகையில் ஒரு ஆத்மா சாயுச்ச நிலைக்கு போகவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் சாலோக்கியம் என்ற பூமியை சார்ந்து நிற்காத அளவுக்கு ஒரு ஆத்மா தெளிவாகி பக்குவமாகிவிட்டாலே போதும். இந்த பூமி சுத்தமா இருக்கும். வாழ்கின்ற மக்களிடத்திலே தர்மம் கொஞ்சமாவது தழைத்தோங்கும். இதற்கு மாறாக பூமியின் காந்த களத்திலேயே தேங்கிவிட்டால் அது வாழ்கின்ற மக்களுக்கு சுமையாகும். ஆசை வயப்பட்ட எண்ணங்களுக்கு வலுவேற்றி சமுதாயத்தை அதர்மத்தில் வீழ்த்திவிடும். துன்பங்கள் தொடர்கதையாகவே இருக்கும். இதே வகையில் அடுத்து வருகின்ற சந்ததிகள் அனைத்திற்கும் துன்பத்தையும் தரும் என்பதனால் மக்கள் வாழ்கின்ற காலத்திலேயே பக்குவமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகம், பக்தி, ஞானம் என்றே உருவாகின. இதை உருவாக்கியவர்கள் இந்த உண்மையை அறிந்த ஞானிகள். இதை விளக்கிச் சொல்வதற்கான வந்த வாழ்க்கை நெறிமுறைகளே தத்துவம் என்று பேசப்படுகிறது. இவற்றை கற்றுக்கொள்கின்ற துவக்க இடம் ஆலய வழிபாடு, நம்பிக்கை மார்க்கம். உலக மக்கள் இந்த ஆரம்ப வகுப்பிலேயே தேர்ச்சி பெறாமல் தேக்கம் அடைந்து விட்டனர். எல்கேஜியே தாண்டல. ஏன்னா எல்கேஜியில தானே ஆடுக்கு ஒரு படம் போட்டு ஆடு, ஒரு பெண் படம் போட்டு அம்மா, பந்து படம் போட்டு பந்துன்னு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இது பிரம்மா, இது சிவம், இது விஷ்ணு, இது சக்தி, இது ஐயப்பன். இன்னும் படம் போட்டு பார்க்குறவர்கள் தான் பக்தர்கள் இருக்கிறாங்களே தவிர இந்த படங்களுக்கு பின்னால் இருக்கின்ற கருத்து என்ன என்று சிந்தித்து பார்ப்பதே இல்லை. அதாவது இந்து தத்துவத்துல மிக அற்புதமான, அதுவும் குறிப்பா தென்னகத்துல அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் ரகசியாத்மாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சிலை, சிவனோ விஷ்ணுவோ ஏதோ ஒரு சிலை, அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்வாங்க. தண்ணீர் ஊற்றுவாங்க, பன்னீர், தேன், விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள், பிறகு பஞ்சாமிர்தம், இப்படி இத்தனை பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள். இந்த அபிஷேகம் செய்கின்ற போது தோற்றங்கள் மாறுதா இல்லையா? கருப்பு விக்கிரகம் மேல விபூதி கொட்டுகின்ற போது அந்த கருப்பும் வெண்மையும் கலந்து தெரியுது.
அது சந்தனத்தை கரைத்து ஊற்றுகின்ற போது மஞ்சள் தெரிகிறது, குங்குமத்தை கொட்டும் போது சிவப்பா தெரியுது. அப்போ வெளியே நாம் காண்கின்ற தோற்றங்கள் நிரந்தரமா, அல்லது இந்த தோற்றங்களால் பாதிக்கப்படாமல் உள்ளே இருக்கின்ற சிலை நிரந்தரமா? அப்ப என்ன தத்துவத்தை காட்டுது? நீ எத்தனை பொருட்களை பார்த்தாலும் மூலத்தில் இருப்பது நான் தான் என்ற கருத்து அல்லவா அபிஷேகம் காட்டுது. இது அபிஷேகம் செய்கின்ற குருக்களுக்கு தெரியுமா? பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு தான் தெரியுதா? சும்மா ஊத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எனவே ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே மகான்கள் ஏற்படுத்தியவை. அதுக்குள்ள நிச்சயமாக ஒரு காரண காரியம் இருக்கும். அதை தேடி கண்டெடுப்பதுதான் பகுத்தறிவின் சிறப்பு. அப்படி சிந்திக்கின்ற பழக்கம் இருந்திருந்தால் எல்லோருமே தர்மத்தை மதித்து வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருப்பார்கள். எனவே இந்த ஆரம்ப வகுப்பிலேயே தேர்ச்சி பெறாமல் தேங்கி போன ஒரு சாக்கடை சமுதாயம். தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா தான் சுத்தமா இருக்கும். தேங்கினா சாக்கடைன்னு பேரு. கொசுக்கள், பல வகையான விஷக்கிருமிகள் எல்லாம் உருவாகும் சாக்கடையில. சமுதாயமே சாக்கடையா தான் இருக்கு. இதுதான் பல நூற்றாண்டுகளாக தொடர்கின்ற அவலம். சரி, அடுத்தது ஆத்மாவின் புலம்பல். என்ன சுகத்தை கண்டாய் என் தேகமே? ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஆத்மா என்ன கேட்கும்? என்ன சுகத்தை கண்டாய் என் தேகமே? பொருள் சார்ந்த சமுதாய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாமே சாதனைகளாக தெரியும். எல்கேஜி ஜாயின் பண்ணி +2 டிகிரி முடிச்சு வர வரைக்கும் ரேங்க் வாங்கினா பெரிய சாதனை. படிச்சு முடிச்சு நல்ல ஒரு நிறுவனத்திலே வேலை கிடைத்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் அது ஒரு சாதனை. பிறகு குழந்தை பெற்றுவிட்டால் உலகமாக சாதனை. பிறகு இப்படித்தான் இருக்கு இந்த சாதனைகள் எல்லாமே. ஆனால் இந்த சாதனைகள் எல்லாம் அந்தந்த கட்டத்தில் அனுபவித்த அதே மனிதன், அதே ஆத்மா பிறகு ஒரு கட்டத்தில் சலித்து போவது ஏன்? எத்தனை உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எத்தனை செல்வங்களை குவித்திருந்தாலும் ஒரு கட்டத்துல எல்லோருக்குள்ளே ஒரு கேள்வி வரும். என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் இப்போ? சில பேருக்கு சின்ன வயசுலயே வந்துடும். சில பேருக்கு சாகும்போது ஞாபகம் வரும். சாகும்போது ஞாபகம் என்ன பண்றது? ஆனா நிச்சயமாக இந்த கேள்வி எழாத மனிதனே இருக்க முடியாது. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் இப்போ? இது யார் எழுப்புகின்ற கேள்வி? உடலா? ஆசைகளா? எது எழுப்புகிறது என்ற கேள்வியை? டன் கணக்குல தின்னாச்சு, டெராபைட் கணக்குல பேசியாச்சு, எத்தனையோ ஜிபி கணக்குல பார்த்தாச்சு, அனுபவிச்சாச்சு. இதுல நிறைய பெறாதது யாராக இருக்க முடியும்? இந்த கேள்வி எழுப்புவது யார்? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. ஏன் என்றால் இந்த உடலை கருவியாக கொண்டு தான் எல்லாவற்றையும் சம்பாதிச்சோம், எல்லா உயர்நிலைகளையும் அடைந்தோம். ஆனால் எனக்கென்று என்ன செய்தாய்? எனக்கென்று என்ன செய்தாய்? உனக்குள் இருந்து கொண்டு உனக்காக எல்லாவற்றையும் பதிவுகளை வெளிப்படுத்தி ஆசைகளை தூண்டி விட்டு எல்லாத்தையும் செய்ய வச்சேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒன்னும் செய்யல. ஏதோ சொற்பொழி பேசுறவங்க தான் ஆத்மா பரமாத்மா பேசுறாங்களே தவிர கோவில் எங்கேயாவது ஆத்மான்னு பேசுறாங்களா? மந்திரம் மட்டும்தான் ஒழிக்கும். அப்ப ஆத்மான்ற வார்த்தைகளே அப்ஸ்கண்டாய் போச்சு. இப்ப யார் ஆத்மா பத்தி கவலைப்பட போறாங்க?
அப்போ ஆத்மா எழுப்புகின்ற ஒரு அவலமான கேள்வி, மௌனத்தில் எழுகின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கண்டவர்கள் ஒரு சிலர் தான். இந்த கேள்விக்கு விடை கண்டவர்கள் அல்லது விடையை புரிந்து கொண்டவர்கள். நம்மளால விடை காண முடியும் இல்ல. மகிழ்ச்சி சொன்ன விடைகளை புரிந்து கொண்டவர்கள் இவர்கள் மிக குறைவுதான். இந்த கேட்டகரி மிக குறைவு. பெரும்பாலான மக்களிடத்துல என்ன, 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். Why? Good people have peace of mind. Bad people have pieces of mind. மனம் சுக்கலாகி போன வாழ்க்கை எப்படி சுகமாவா இருக்கும்? இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விம்புகின்ற ஆத்மாவின் புலம்பலை கண்ணதாசனின் வரிகள் வெளிப்படுத்துகிறது. இதே போல வாலி ஒரு பாட்டு எழுதின பாருங்க. பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் சேர்ந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே? யாரு கிடைக்கும்? பாரதியார் சொல்ற, தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது அந்த கட்ஸ். வாழ்க்கையை தெளிந்து விட்டால் உன்ன மாதிரி நான் சாவை நினைச்சாட. ஆசை, பாசம், காதல் என்ற உடல் சார்ந்த வாழ்விலேயே தன்னை தொலைத்து விட்டது இந்த உலகம். பொருள் சுகத்திற்காக உழைப்பதும் மக்கள் சுகத்திற்காக தவிப்பதும் அவற்றால் வரும் துன்பங்களில் துடிப்பதும் சாக விரும்பாமலேயே செத்து போவதும் என்ன ஒரு அவலம் பாருங்க. இது ஒரு அவலமான வாழ்க்கை என்பது கூட தெரியாத ஒரு கொடுமை. அதாவது கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அது கூட தப்பு இல்லை. அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லை. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். வறுமையில் சிக்குவது பெருசல்ல, ஆனா வறுமைக்கான காரணத்தை கூட சிந்திக்காமலேயே செத்து போறாங்களே. 5 வருஷத்துக்கு ஒருக்கா 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு எல்லா மக்களுக்கும் துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார்களே. இதெல்லாம் இருந்தா என்ன, சேர்த்தா என்ன? ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. வள்ளுவர் சொல்றார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, பயணம் என்ன, முடிவு என்ன, ஒன்னும் தெரியாது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. கற்பனை கனவுகளோ ஏராளம். மகிழ்ச்சியும் சொல்றாங்க, கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறே நினைத்தேன். அவங்க தான் புண்ணியம் செய்தவர்கள். வாழ்கின்ற காலத்திலே என்ன பலன் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் ஆன்மீகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அதாவது ஆத்ம சுகத்தை உணர்ந்து விட்டால், ஆத்ம சுகத்தை துய்த்து விட்டால் வேறு எதையும் கேட்காது. தனது மூலமாகிய பரம்பொருளையும் உணர்ந்து பேரின்பத்தில் மூழ்கி திளைக்கும் என்பதே ஒரு வசதியும் இல்லாத போதும் மன நிறைவாக வாழ்ந்த மகான்களின் தீர்ப்பு. மகான்களுக்கு ஏசி பங்களாவா? என்ன வசதி இருந்தது? இன்றைக்கு மதவாதிகளுக்கு எல்லாம் இருக்கு. ஏசி பங்களா இருக்கு, ஹை குவாலிட்டி கார் இருக்கு, திரைமறைவிலே சுகமான வாழ்க்கை இருக்கு. வெளியில வரும்போது மேக்கப்போட வந்தா போதும். ஆனா அப்படி இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் லைஃப், வெளிப்படையாக தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு வாழ்ந்தாங்க. அதாவது
மன்னருக்கு நிகரான சொத்துக்கள் இருந்த பட்டினத்தார் இன்னும் போதவில்லை என்று மகனை கப்பலை ஏற்றி வியாபாரத்துக்கு அனுப்பி வச்சார். அவன் கொண்டு வந்தான் எல்லாம் மூட்டையா. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூ. ஒரு சின்ன பெட்டியில ஒரே ஒரு வரி உள்ள ஒரு ஓலை, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு. இவ்வளவுதான்ப்பா அவனுடைய வாழ்க்கை. இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போற? ஒற்றை வரி தந்த ஞானம். என்ன சொல்ற பிறகு? பிச்செடுக்க திருவோடுண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேண்டும்? சாமிஜி கேட்கிறாங்க, இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. அந்த முழுமையில் தேவைகளே இருக்காது. கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். ஆசைப்படாத மனசு வேணும்பா. அது எங்க கிடைக்கும்? வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார். எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க போக போறோம். மனதை மனமாக நீ காண வேண்டும். மனசு அப்படித்தான், எதையாவது தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமா? சாத்தியமாகுமா? அது மாதிரிதான் மனசும். இதை கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்ப இந்த நீதியை புரிந்து கொண்டு விட்டால் ஞானம் வந்துவிடும். ஞானம் வந்து விட்டால் கேள்வி வரும்போது பதில் கிடைக்கும். கேட்க நினைக்காத மனமும் வந்து சேர்ந்து விடும். அது ஆன்மீகத்தின் வெற்றி. இது எல்லாம் ஒரு தம்படி இல்லாத ஞானிகள் கண்ட தெளிவு, வாழ்ந்து காட்டிய சத்தியங்கள். திரைமறை வாழ்க்கை இல்லை அங்கே. இந்த பேரின்பத்தை நோக்கிய கால ஓட்டத்தில் வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவை பெறுகின்ற போது உயிரை பற்றிய பயமே இருக்காது. பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஏனென்றால் ஆத்மார்த்தமாக வாழ்பவருடன் ஒரு மகானின் ஆத்மாதான் இணையுமே தவிர தீய ஆத்மாக்கள் நெருங்க முடியாது. நல்லதே செய்ய வேண்டும் என்ற சமுதாய நோக்கத்திற்கு வந்துவிட்டால் துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலையே வராது. சாட்சி என்ன? குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் அடிதற்று தான் முந்துரும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. குடி செய்வல், சமுதாய தொண்டாற்றுவது என்று ஒருவர் புறப்பட்டு விட்டால் தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அவருக்கு முன்னால இறைவன் ஓடி வந்து காத்து நிற்பான். அவருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கு. அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்லும் என்றார் வள்ளுவரின் தம்பி இயேசுபிரான். 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தானே. வள்ளுவர் மூத்தவர், இயேசு இளையவர். என்னை கொண்டு வந்த வினை பதிவுகளை சுத்தப்படுத்துகின்ற நல்ல வாய்ப்பு தான் வாழ்க்கையை தவிர பெரிதாக அனுபவிப்பதற்கோ சாதிப்பதற்கோ ஒன்றுமே கிடையாது. இந்த தெளிவை, இந்த பைத்தியத்தை தெளிவைப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். So, satisfied life is more valuable than successful life. சாதிக்கும் நினைச்சா வாழ்க்கையின் மறுபக்கம் அது. ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு, ஒரு முழு நேரம் அரசியல்வாதி இருக்கிறாரு. அவர் தன் குடும்பம் குழந்தைகளை பார்க்க முடியுமா? அதை விட்டாதான் இதாயா பார்க்க முடியும். ஒரு விஞ்ஞானி குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு விஞ்ஞானத்தையும் பார்க்க முடியுமா? புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியுமா? முடியாது. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை சாதிக்க முடியும். அப்ப பொதுவான வாழ்க்கை, சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஏற்கனவே பல உடல்களில் வாழ்ந்த ஆத்மாக்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று பல உடல்களில் வாழ்ந்த ஆத்மா இப்போதைக்கு என் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா என்றைக்கும் அழிவதே இல்லை. அது ஒரு தொடர் பயணம். அக்ஷர பிரம்மம் என்கிறது கீதையின் 8ஆம் அத்தியாயம். இதன் அனுபவங்கள் தொடர்ந்து மகன், மகள், பேர குழந்தை, பேத்தி என்று சந்ததியின் மூலமாக போய்கொண்டே இருக்கின்றன. ஆத்ம ரகசியத்தை பற்றிய விளக்கங்களை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் விளக்கியது போல வேற யாருமே விளக்கி சொல்லலைங்க. மிக அற்புதமாக எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில்
விஞ்ஞானத்தோடு இணைத்து விளக்கிய ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதுக்கு தகுந்த அங்கீகாரம் தான் இல்லை, அதுக்கு தகுந்த புகழும் இல்லை. யார்ட்டாவது போய் வேதாத்ரி மகர்ஷி யாருன்னு கேளுங்க, தெரியுமான்னு சொல்லுவாங்க. எனவே பேய் பிசாசு இருப்பது உண்மைதான். ஆனால் அது யாருடைய கர்மாக்கள் மோசமாக உள்ளதோ அவரோடு மட்டுமே இணையுமே தவிர நல்ல ஆத்மாக்கள் இருக்கின்ற இடத்தில் கெட்ட ஆத்மாக்கள் வராது. உணர்ச்சி வயப்பட்ட மன வேகத்தில் தான் மற்ற ஆத்மாக்களின் அனுபவங்கள் நம்மை தாக்குமே தவிர நாம் எப்போதும் அமைதியில் விழிப்புணர்வு நிலையில் இருந்தால் 20 அலைச்சல்களுக்கு கீழ் வாழ்ந்து விட்டால் வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடலும் பிரம்மஞான கவியும் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணவில் தொகுத்துணவு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து
நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.